சஞ்சய் என்ன பைப்பை திறந்துட்ட மாதிரி கண்ணு ரெண்டுலையும் தொறு தண்ணியா கொட்டுது ஏன் நீ போ ஏய் நல்லதான் குடி A few inches later டேஸ்ட் முக்கியம் இல்ல உடம்புக்கு போதே அதுதான் என் வாயில இருந்து கெட்ட வார்த்தை வரும் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நீக்கா பேசுகிறேன். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி வந்து வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா என்னோடய தங்கச்சி நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பெரிய பொண்ணாகிட்ட ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டா. ஸோ அது பண்ணி ஒரு 10 to 11 days ஆகிடுச்சுங்க. அந்த 11 daysக்கு அப்புறம் பூஜை பண்ணுவாங்கல்ல, ஆயிரெல்லாம் வர சொல்லி புண்ணியதானம். ஸோ இப்போதைக்கு அது மட்டும்தான் பண்ணுறோம். ஏன்னா வீடு இன்னும் கட்டிகிட்ருக்காங்க, ப்ராசஸில் இருக்குது. அதனால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் 3 or 4 monthsக்கு அப்புறம் கொஞ்சம் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா. இப்போ வந்து வீடு வேலை போயிட்டுருக்கு. ஸோ தங்கச்சிக்கு வந்து இப்போது புண்ணியதானம் நடக்க போகுது. அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். பறக்குது மனசு சரசர மறக்குது பழசு தர தர தெரிக்குது பவுசு பொறக்கணும் தினம் புதுசு ஜல் 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 ஜானே ஜல் 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 மேரா ஜில் 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 மேரா ஜில் ஜில் ஜல் ஜல் ஜானே ஜல் 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 மேரா ஜில் 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 மேரா ஜில் ओम श्रीं ह्रीं क्लीं क्लं गं 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 गणपति वरो महागणपति मूर्ते नमो नमः स्वाहा ओम एकदन्ताय वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा ओम पूर्वाभवमण्डलं प्रत्यवाचामदात् स्वाहा ओम त्र्यम्बकमजामहे शान्तपुष्टवर्धनम् पूर्वाभवमण्डलम् ओम आवागमय नमो नमः ओम इमं श्रीमन्महासर्वगण ओम नमो नमः ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो प्रचोदयात् साक्षात्कर्षशबाद शवं विस्मदाय त्वाम् अद्यतस्तदशाङ्गुलं प्रसेवेदकं सर्वं यस्य बोधाच्च सन्नदां श्रीमन् महादेवे नमः स्वाहा श्रीमन् सगदेवताभ्यं नमो नमः सगदेवताभ्यं ओम नमो नमः स्वाहा ओम श्रीमन् महाशिवरमण ओम नमो नमः ओम याशं प्राणं பறக்கலாம் வா வா வாழ்க்கை கவிதை படிக்கலாம் விடுகதை இல்லை வாழ்க்கைதான் விடை பெற வேண்டும் பெருவெளி என காதல்தான் இதயங்கள் தீண்டும் சிறு துளியிலும் தாகம் தான் அடங்கிடக்கூடும் சிறுமழலை உன் பேச்சில்தான் உருகி உருகி உயிரும் பெருகும் வாரம் வாரம் வண்ணம் கூடுதே வாழ்க்கை மீண்டும் என்னை தேடுதே காணும் யாவும் கைகள் நீட்டுதே
சஞ்சய் என்ன பைப்பை திறந்துட்ட மாதிரி கண்ணு ரெண்டுலயும் தொறு தண்ணியா கொட்டுது ஏன் குடி அடுத்த இங்கே குடி குடி இப்ப நிறைய குடுத்துட்டாங்க நீ போ ஏய் நல்லதான் குடி இஷ்டத்து பரப்பாரு ஒருத்தி டேஸ்ட் முக்கியம் இல்ல உடம்புக்கு போதே அதுதான் என் வாயில இருந்து கெட்ட வார்த்தை வரும் சரி அதுதான் வீட்டுக்கு முன்னாடி இன்னும் 3 வழி சேர்றதா ஒரு நிமிஷம் யாரும் போகாதீங்க பாப்பா பின்னால போயிட்டு முட்டி போட்டு சாமி கும்பிடணும் இல்ல பாப்பா தலையில கீழே முட்டி போட்டு கும்பிடுவோம் இல்லையா அது மாதிரி பாப்பா கும்பிடணும் இங்கே வா சாமி ரூம் இல்லையா அப்படியே எல்லாரும் வர சொல்லுங்க தலையை கீழே கும்பிட்டு சாமி கும்பிடணும் இன்னும் கொஞ்சம் சொல்ற வரை எந்திரிக்க கூடாது சொல்ற வரை எந்திரிக்க கூடாது சொல்ற வரை பாப்பாக்கு பெரிய முட்டு வாங்கிங்க சின்ன யாரும் வாங்காதீங்க யாரு எடுப்பா சாரு எடுக்கிறியா பாப்பாக்கு பின்னால வேண்டாம் முன்னாடி ஐயோ நீயே வச்சுக்கோ போட்டு நான் போட்டு தந்துறேன் ஓகேவா தலைக்கு மேல கேப் இருக்கணும் சரி ரைட் தலைக்கு மேலே கேப் வேணும் அவ்வளோதானே உள்ள என்ன இருக்கீங்களா அண்ணா நீ வாங்கி வச்சு தலை கேள்விக்கோங்க உத்தமன் வேட்பாடு நாங்கள் நாம் வாழ்க்கை சாற்ற நீராடினால் எங்கென்ற ஆளலாம் தெங்கும் மாறி வீரன் ஓங்கும் மேஞ்சலோட கலைகளன் பூங்களை போதில் பொறிவண்டு கண் படப்பேன் தேங்காத புக்கின்ற சேற்றமனை பற்றேன் வாங்க குடல் நெருங்கும் பல்லல் பெரும்ப செக்கல் நீங்காத சொல்லும் நிறைந்தேளான் நீங்காத சொல்லும் நிறைந்தேளான் நீங்காத சொல்லும் நிறைந்தேளான் தனம் தானியம் வசமத்த லாபம் தீர்க்கம் தீர்க்கம் ஆயுஸ்தாம் சொன்னா போட்டே கொடுத்துட்டோம் புண்ணியாத இடத்துக்குலாம் கம்மி பண்ணிடணும் கியூட்டுப்பா சித்தப்பா பாய் பாய் சொல்லிடு அத்தை உனக்கும் நீயும் எங்கே போற வண்டிக்கு போறியா சித்தப்பா தான் வண்டி கிளம்புது அபிதா எங்க வேலை காணும் அபிதா பாய் சொல்லு ஏன் போஸ்ட் கொடுக்குறேன் என்ன உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா
அம்மா வேறு ஃபோட்டோவே எடுக்கல. என்னம்மா பண்ணுற? சாப்பாடு சரியா? என்ன சாப்பாடு? வெஜிடபிள் சாப்பாடா? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? பறக்குது மனசு சரசர மறக்குது பழசு தர தர தெரிக்குது பவுசு பொறக்கணும் தினம் தினம் புதுசு ஜல் 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 ஜானே ஜல் 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 மேரா ஜில் 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 மேரா ஜில் ஜில் ஜல் ஜல் என்ன அர்த்தா? பந்திக்கு முந்தியா? ஹாய் ஹாய் சொல்லுடா. ஹரிதாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாம் வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் எல்லாம் இப்போ தாங்க சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இது வந்து எங்கள் பாட்டி தாத்தா. பாட்டி ஹாய் சொல்லு. தாத்தா பாய் பாய் பாய். அப்படியே நான் ஓகே நல்லா வைக்கட்டு. ஓகே நல்லா இருக்கு நல்லா இருக்குதா. மாமா நல்லா இருக்கீங்களா? நான் அனிதா. தெரியல குண்டாயிட்டனோ யார்? ஐயோ சித்தி ஹாய். என்ன வாய்ஸே காணோம்? ரேணு இந்த அப்பா பேசுதான். அப்பா லைன்ல இருக்கு பாரு. அப்பா அப்பா இப்போதாங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்தேன். ஃபுல் நல்ல சாப்பாடு. நாங்கள் வந்து ஃபங்க்ஷன்லாம் எதுவுமே பண்ணல. வெறும் அப்பா அம்மா அப்பா வந்து வெளியில் இருக்கார், வர முடியல. சித்தப்பா இருந்தார், சித்தி, ரேணு, சஞ்சய், அப்புறமா அத்தை, அங்கிள், பாட்டி தாத்தா, எங்கள் பாட்டி தாத்தா, அவங்க அம்மா, தாய் மாமா, இவ்வளோ தான் இருந்தோம். பட் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நான் வந்து நிறைய இன்வால்வ்டாக இல்லை. எப்படின்னா கேமரா எடுத்து ஃபுல்லாக பேசி அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. மற்றபடி நடந்த எல்லாத்தையுமே வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு 3 monthஸில் என்னோடய தங்கச்சிக்கு வந்து விசேஷம் பண்ணுவாங்க. அப்போது வீட்டுக்கு வந்து ஆக்சுவலாக கிரகப்பிரவேசம் பண்ணணும். இப்போ நீங்கள் அந்த வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க, வீடு கீழே டைல்ஸ்லாம் போடாமல் அப்படியே இருந்திருக்கும். அது சடனாக ஏஜ் அட்டன் பண்ணுறதுனால என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஏன்னா வீட்டுக்கு ஃபஸ்ட்டு அது பேர் என்னங்க, பூஜை பண்ணி அதை ஃபஸ்ட்டு எடுத்துடணும் இல்லையா? ஸோ அதனால் அது முடிச்சுட்டு 1 monthக்கு அப்புறம் நம்ம வந்து கிரகப்பிரவேசம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 3 monthsக்கு அப்புறம் வந்து நம்ம பண்ணிக்கலாம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்தையுமே கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நார்மலாக இருந்தாலும் நல்லா இருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது ஒரு சின்ன ஒரு மெமரி தான். நம்ம தங்கச்சி வந்து ஒரு பெரிய பொண்ணாக இருக்கும்போது, என்ன மாதிரி ஏஜில் இருக்கும்போதாச்சு ஓகே நம்ம அக்கா இதெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு எப்பயாவது ஒரு யூடியூப் பார்க்கும்போது கூட நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால தான் மேக் பண்ணது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனிதா. பாய்.